விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னும், மேலும் அந்த ஒரு சீரியல் இப்படி தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்த சீரியல் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக கோபி கேரக்டர் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருந்துச்சு. அதற்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த சீரியல் சமீப காலமாக கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் சமீப காலமாக இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. அது உண்மைப்படுத்தும் வகையில் அந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்க இனியா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாக்கியலட்சுமி சீரியல் இவெண்ட் ஆகிருச்சு அண்ட் லாஸ்ட் டே ஷூட்டிங்கில் தான் நான் இருக்கேன். அண்ட் இந்த ஒரு சீரியலை மறக்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட 6 வருஷமாக இனியா கேரக்டர் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே சோகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணுவேன். அவங்க எல்லாரையுமே இன்னொரு நல்ல சீரியலை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வர ஒரு சில சீன்ஸை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாக்கியலட்சுமி சீரியல் இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க போட்டிருந்த வீடியோவில் அவங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டப்பில் இருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இனியாவுக்கு இன்னொரு கல்யாணம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆரம்பத்தில் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஆகாஷ், அவங்க கூட தான் மறுபடியும் கல்யாணம். அண்ட் அந்த ஒரு முடிவு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு இருக்க போகுது. மேலும் நிறைய பேர் வந்து சீசன் 2 வரப்போகுது, இனியா ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கல்யாணம் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இனியா ரொம்பவே நல்லபடியாக வந்ததாகவும், அவங்க அடுத்து அவங்க ஆசைப்பட்ட பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், இதான் இந்த சீரியலோட எண்டு கார்டு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு வழியாக இப்போயாவது முடிச்சாங்களே அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த சீரியல் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு அடிநாதமே இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட படத்தில் சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வீடியோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் டிராகன் படத்துக்கு அடுத்தபடியாக டியூட் அப்படிங்கிற படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் மமிதா பாஜியோ அவருக்கு ஹீரோயினாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் வரப்போகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு சில காட்சிகள் லீக் ஆகியிருக்கு. குறிப்பாக ஒரு மலை காட்சியில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பைக்குக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு, சிவகார்த்திகேயன் அவர்கள் பைக் ஓட்டுறாரு. இந்த மாதிரியான சீன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதன் மூலயமா பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படத்தில் சிவகார்த்திகேயன் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு கேமியோ அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் ரோலாக பண்ணியிருக்காரா, இல்லை சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வீடியோ வெளியானதை தொடர்ந்து இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலாக இப்போ ஹிட்டு கொடுத்துட்டு இருக்குது பிரதீப் ரங்கநாதன். அவர் கூட சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருக்குது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.